இப்படி தேவன் நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அழகில் பிரியப்பட வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தினுடைய ஜனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் முந்தைய வாழ்க்கையும் விட்டு வந்த எந்த காரியமோ அதையும் மறந்து விட்டு ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்பும் போது நம்முடைய அழகிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த அழகு ஒரு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை குறிக்கிற அழகு அல்ல. எப்படி நாம் உடை உடுத்திருக்கிறோம் என்பதை பற்றிய அழகு அல்ல. எவ்வளவு உயரமாய் இருக்கிறோம் என்பதை பற்றிய அழகு அல்ல. எவ்விதமாய் நமக்கு பேச வருகிறது என்பதை பற்றிய அழகு அல்ல. அது உள்ளான ஆத்துமாவில் இருக்கிற பலனை பற்றிய அழகை வேதம் அற்புதமாய் வர்ணிக்கிறது. புறம்பான மனுஷனானது அழிந்து போகிறது, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனை எதிர்க்கிற போராடிக்கிற எங்கள் புறம்பான மனுஷனோடு கூட பல விதத்திலே பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய எங்கள் புறம்பான மனுஷனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று இங்கே போர் செய்கிற காரியங்களை குறித்து நாங்கள் ஒரு நாளும் பயப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு பெரிய மேன்மையானது என்று சொன்னால், அது உள்ளான மனிதனுக்குள்ளே என்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, ஆமென், என்னை உயிர்ப்பித்து, உள்ளான மனிதனுக்குள்ளே என்னை விடுவித்து, உள்ளான மனிதனுக்குள்ளே தெய்வீக அன்பை உணர செய்து, உள்ளான மனிதனுக்குள்ளே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வைத்து, என் உள்ளான மனிதனாகிய என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, என் ஆவியை உறுதிப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.